Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு உண்டான கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 22ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களால வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு பதிலாக உங்களுடைய கார்டியன் இல்ல உங்களுடைய பேரண்ட் மூலியமா நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி ரெடி பண்றது, யார்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி சைன் வாங்கணும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு உண்டான கவுன்சிலிங் 2024ஆம் ஆண்டு ரிட்டன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு 2025ல கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 3 டேஸ் கூட கிடையாதுங்க. ஒரு 2 டேஸ்ல நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல முதல் கட்டமாக வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓ, பில் கலெக்டர் எக்ஸெட்ரா இந்த போஸ்டிங்க்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு வந்து பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் முதல் கட்டமாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தனித்தனியா நடக்க போகுது. இதுல முதல் கட்டத்துல வந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. உங்களால வந்து தவிர்க்க முடியாத காரணம் வேற வழியே கிடையாது, என்னால அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பதிலா உங்க வீட்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களை நீங்க என்ன பண்ணிக்கலாம் நியமனம் பண்ணலாம். நியமனம் மீன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து கவுன்சிலிங் மட்டும் நீங்க வந்து அட்டன் பண்ண வச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எப்படி நம்ம வந்து பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் கவுன்சிலிங்க்கும் நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. அதாவது மெமோல வந்து உங்களுடைய நம்பர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து உங்களோட மெமோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெமோ டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க எந்த போஸ்டிங்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த போஸ்டிங் நேர் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து நீங்க மெமோ வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மெமோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, எல்லாமே தெளிவா வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு கீழே லாஸ்ட் பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தேர்வர் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக தேர்வாணையம் அலுவலகத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு கீழே அப்படியே வந்து இந்த இடத்துல துணை செயலாளர்னு சொல்லிட்டு செக்ரட்டரியோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பேஜ்ல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து குறிப்பாணைன்னு சொல்லுவோம். அதாவது கவுன்சிலிங் வந்து நீங்க வந்து போக முடியல அப்படின்னா இந்த ஒரு காப்பியை நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? இதை எப்படி நம்ம வந்து ஃபில் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு தவிர்க்க இயலாத காரணங்களால் வர இயலாத தேர்வர்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படிவத்தை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பெயர் அப்படிங்கிறதுல உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கலந்தாய்வுக்குடைய நாள், எந்த டேட்ல உங்களை வந்து வர சொல்லியிருந்தாங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி 23ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 23 முற்பகலா பிற்பகலான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆஃப்டர்நூனா இல்லை மார்னிங்கான்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல போட்டுட்டு திருமதி செல்வி அப்படிங்கிற இடத்துல நீங்க என்னவா இருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு உங்களுடைய பேர் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல தமிழ்ல எழுதுங்க. ஏன்னா இவங்க வந்து தமிழ்ல தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல எழுதிட்டு பதிவெண் அப்படிங்கிற இடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல எழுதிட்டு ஆகிய நான் ஒருங்கிணைத்த குடிமை பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகளில் தேர்விற்காக மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு இந்த டேட்ல அதாவது ஜனவரி 23 முற்பகல் அழைக்கப்பட்டிருந்தேன். எனினும் என்னுடைய என்ன காரணம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப போக முடியாத சுச்சுவேஷன், ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நீங்க வந்து போக போறீங்க, இல்லை வந்து அந்த டைம்ல வந்து நீங்க ஒரு பிரெக்னன்சியா இருக்கீங்க, டேட் வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த காரணத்தினால நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தமிழ்ல நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு இந்த காரணத்தினால் என்னால் மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு கலந்து கொள்ள இயலவில்லை. எனவே எனக்கு பதிலாக என்னுடைய தந்தை, தாய், உறவினர், இதுல உங்களுடைய அப்பா போறாங்கன்னா அப்பா, அம்மா போறாங்கன்னா அம்மா, இல்லைன்னா உங்களுடைய உறவினர் மீன்ஸ் வந்து நீங்க மேரேஜ் ஆயிருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட், அப்படின்னா உங்களுடைய கார்டியன், உங்களுடைய பாதுகாவலர் யாரோ அவங்க பேரை நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க திருமதி அவங்களுடைய முழு பெயரை இந்த இடத்துல இனிஷியலோட போட்டு கலந்து கொள்ள அங்கீகரித்துள்ளேன் என்றும் அவரை எனக்கு பதிலாக மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னால் வர இயலாத காரணத்திற்காக ஆதாரங்களை இத்துடன் இணைத்துள்ளேன். ஏன் வந்து நீங்க வந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத நீங்க டாக்டர் கிட்ட எக்ஸாம்பிளுக்கு பிரெக்னன்சியா இருக்கீங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட நீங்க வந்து வாங்கி டாக்டருடைய சீல் சிக்னேச்சர் போட்டு இந்த காப்பி பின்னாடி நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அங்கீகரிக்கும் நபரான
திருமதி செல்வி உங்களுடைய அம்மா போறாங்க அப்படின்னா அவங்களோட பெயர், அவருடைய ஆதார் அட்டை, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை நகல் இத்துடன் வந்து இணைக்கப்படுகிறது. மேலும் சான்றிதழ் சரிபார்க்கும் நாளன்று நான் அங்கீகரிக்கும் நபரின் அசல் அடையாள அட்டை மற்றும் எனது உங்களுடைய ஓன் அசல் மூல சான்றிதழ்கள் அனைத்தையும் கொடுக்க இத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அனுப்புகிறேன் என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேலும் அவர் தெரிவு செய்யும் பதவி அலகுத்துறை இறுதியானது என்றும் பதவி அலகு துறை மாற்றம் குறித்து ஏதும் கேட்க மாட்டேன் என்றும் இத்துடன் நான் வந்து உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கைப்பட நீங்க வந்து சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்க தங்கள் அன்புள்ள அப்படிங்கிற இடத்துல உங்களோட சிக்னேச்சர் எந்த டேட்ல இதை நீங்க வந்து ரெடி பண்ணீங்களோ அந்த டேட்டை போட்டுட்டு இணைப்பு அப்படிங்கிற இடத்துல வர இயலாத காரணத்திற்காக ஆதாரம் அப்படிங்கிறத நீங்க வந்து டாக்டருடைய அந்த ரிப்போர்ட்ஸ் நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு பதிலாக உங்க அம்மா இல்ல உங்க அப்பா வந்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னாடி வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு உண்டான குறிப்பானைனா நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்களா, மெமோ, இதுதான் வந்து குறிப்பானைன்னு சொல்லுவோம். மெமோ அப்படிங்கிறது வந்து அழைப்பானைன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்க போக முடியல அப்படின்னா இது வந்து குறிப்பானை நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? இதை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பதிலாக அந்த கவுன்சிலிங் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் கவுன்சிலிங்க்கும் உங்களுக்கு பதிலாக உங்களுடைய அம்மா அப்பா இல்ல கார்டியனை நீங்க வந்து போக சொல்லிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காம குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆயிட்டு கவுன்சிலிங் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.